ஒதுக்கப்பட்ட ஒரு மாலை வேலை. அதனால் ஆண்கள் ஐக்கியத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற காரியங்கள்ல இருந்தே இந்த நாளில் நாம் விசேஷ பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்கள் ஐக்கியத்தில் கர்த்தர் ஆண்களை கொண்டு வருகிறார். நல்ல உற்சாகமாக நல்லா இருக்கிறாங்க, ஆக்டிவாக இருக்காங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்த மாதம் 4வது வாரம் அவங்களுக்குரிய ப்ரோக்ராமை அவங்க என்ன செய்வாங்க, நன்றி சொல்லி பாட வந்தோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதில் அவங்க எல்லாரும் சாட்சி சொல்லி பாடுவாங்க. அதுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று விசாலமான வாசல், விசாலமான வழி. இன்னொன்று இடுக்கமான வழி. ஹல்லேலூயா. 2 வழிகள் ரொம்ப அருமையான, 2 வழியும் அற்புதமான வழிதான். ஆனால் அதில் விசாலமான வாசலை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அது கேட்டுக்கு போகிற வாசல். அது விசாலமாக இருக்கிறது. விசாலமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனால் இடுக்கமான வாசலோ அது எப்படிப்பட்டதாக இருக்குதா? வழி இடுக்கமான வாசல். 14வது வசனம். வழி விசாலமா இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கம். ஜீவனுக்கு போகிற அந்த வாசல், அதனுடைய வழி நெருக்கமானது, இடுக்கமானது. அங்க கட்டளைகளும் கற்பனைகளும் நீதி நியாயங்களும் உண்டு. எங்கே? இடுக்கமான வாசல் வழியாக. ஆனால் விசாலமான வாசல் அப்படிப்பட்டதல்ல. இந்த இடுக்கமான வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவ்வளோ எளிதாக என்ன செய்ய முடியாது, யாரும் உள்ள நுழைந்து விட முடியாது. ஒரு ஆள் போகிறதுக்கு மட்டும்தான் அதில் என்ன இருக்கும், கரெக்டாக அந்த நபர் போகிறதுக்கு மட்டும்தான் வழி இருக்கும். வேற யாரும் அதில் 2-3 பேர் மொத்தமாக போடுறது, பண்ணி கூட்டம் மாதிரி எல்லாம் சேர்ந்து போடுறதெல்லாம் அங்கே இருக்காது. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் போவாங்க, கூட்டமாக எங்கெல்லாம் போவாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சுற்றுலா, சினிமா. எங்கே அவர் தம்பி, அவனுக்கு அந்த கொம்பு காமிங்க, தனியாக பேசின்னு இருக்கான். அப்புறம் கூட்டமாக போகிறதுக்கு இப்போது ஒயின் ஷாப் போனால் கூட தனியாக போகிறதில்ல, எங்கே இருக்கவா அப்படின்னு கூட்டின்னு போயிடுறது. அது மாதிரி அதெல்லாம் விசாலமான வாசல். எனக்கு தெரிஞ்சு மேக்கப் போடுறது கூட தனியாக போக மாட்டாங்க. யாருன்னா ஒரு 2 பேர் என்ன பண்ணுவாங்க, ஐப்ரோ பண்ணால் கூட வரியா நான் ஐப்ரோ பண்ணுறேன் அப்படின்னு கூட்டின்னு போயிடுவாங்க. அதனால் இதெல்லாம் தனியாக போகிற சமாச்சாரம் இல்லை, இதெல்லாம் ஆனால் இங்கே இடுக்கமான வாசலோ அந்த நபர் மட்டும்தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் உள்ளே போக முடியாது. எனக்கு நான் கிரீடம் வச்சுக்கிறேன், போக முடியாது. நான் ஓவர் கோட் போட்டுக்கிறேன், போக முடியாது. அது இடுக்கும். ஆண்டவர் சொல்வார், இதெல்லாம் நீ என்ன செய்யணும், கழட்டி போட்டுடணும். பிரின்சியான கொஞ்சம் தூக்கிட்டு போயிட்டு, வெளியே கொஞ்சம் தூக்கிட்டு போயிட்டு கூட்டு வந்துடு. பாய் போயிட்டு வா. இடுக்கமான வாசல், அதில் எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கும் என்ன இல்லை, இடமே கிடையாது. அதனால தான் அது எப்படிப்பட்ட வாசல்னா, ஒருத்தர் மரித்து விட்டால் அவர்களை புதைக்கும் போது ஒரே ட்ரெஸ் மட்டும்தான் போடணும், வேற எதுவும் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. மெட்டி போட்டுருக்கேன், கம்பல் போட்டுருக்கேன், ஃபோனு வாங்கியிருக்கேன். என்ன ஃபோனு? நல்ல ஃபோன் வாங்கியிருக்கேன், இதோடு தான் நான் போவேன். கார் வாங்கியிருக்கேன், வண்டி வாங்கியிருக்கேன், இதோடு தான் நான் சாகும்போது இதெல்லாம் எனக்கு வச்சு புதைச்சிருக்கேன்னா கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் வச்சு புதைக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கரெக்டாக பெட்டி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பெட்டி சைஸு, தலை வச்சு
கால் நீட்டிக்கிறோம் பாருங்க, அவ்வளோதான் பெட்டி சைஸ். கரெக்டாக அளந்தெல்லாம் அந்த காலத்தில் அளந்தெல்லாம் எடுத்துன்னு போவாங்க. கரெக்டாக ஒரு வெயிட்டாக இருந்தாருன்னா, அகலமாக இருந்தாருன்னா செய்வாங்க, அழகாக அளந்து எடுத்துன்னு போவாங்க. அந்த அந்த பெட்டி அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதுதான், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. இதில் எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, கொண்டு போகவே முடியாது. நம்முடைய படிப்பு, நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், டாக்டர் நான், அதனால் நான் சாகும்போது எல்லா புக்கும் வச்சு என்னோட சேர்த்து என்ன பண்ணுங்க, புதைச்சிடுங்கன்னா அது முடியாது, அது முடியாது. அப்போது இந்த உலகத்திலே இந்த மாதிரி காரியங்களில் எக்ஸாம் போகும்போது நான் தனியாக போக மாட்டேன், எங்கள் அம்மா அப்பாவை கூட்டின்னு போவேன்னா விடுவாங்களா? அப்படி விட மாட்டாங்க. அந்த வாசல் வழியாக ஒருவர் தான் போக முடியும். நீங்கள் மட்டும்தான் போக முடியும், நான் மட்டும்தான் போக முடியும். அந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களாம்? சிலர் சிலர். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமானது. அதில் என்ன செய்கிறாங்க? அநேகர் பிரவேசிக்கிறார்கள், அநேகர் உள்ளே போகிறாங்க. இன்னொரு இதே சம்பவத்தை ஆண்டவர் சொல்கிறத கேட்போம். லூக்கா 13வது அதிகாரம் 24வது வசனம். இடுக்கமான வாசல் வழியால் உட்பிரவேசிக்கிற இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு எச்சரிக்கை, ஒரு அறிவுரை சொல்றாரு. நாம் யாவரும் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க என்ன செய்யணுமா? பிரயாசப்படணும், முயற்சி செய்யணும். கைவிடக்கூடாது, முயற்சியில் துவண்டு போயிடக்கூடாது. தொடர்ந்து விடாமுயற்சியோட அந்த இடுக்கமான வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சிகள் எடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நாம் பிரயாசப்பட வேண்டும். இங்க இருக்கிற அத்தனை பேரும் பிரயாசப்படணும். இது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நிறுத்திடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் உள்ள பிரவேசிக்க விரும்புகிறாங்க, அவங்களால முடியல. உள்ள பிரவேசிக்க என்ன போட்டிருக்கு? கூடாமற் போகும். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, சிலர் தான் போக முடியும். அந்த சிலர் வேற யாரும் இல்லை, நீங்கள் தான். ஹல்லேலூயா. அந்த சிலர் வேற யாரும் இல்லை, இங்கே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் தான். நம்முடைய சபையில் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாரும் இதில் பிரவேசிக்க ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் தான். அதனால் இந்த வார்த்தைக்காக நீங்கள் வந்திருக்கிறபடினால் முதலாவது இது நமக்குரியது. நாம் தான் இதற்குள்ளே பிரவேசிப்பதற்கு என்ன செய்யணுமா? முயற்சி எடுக்கணும், பிரயாசப்படணும். வேற யாருக்கும் இது என்ன செய்யல. அநேகர் பிரயாசப்படுவாங்க, அவர்களால் முடியாது, அவர்களால் கூடாது. அவர்கள் பிரயாசப்பட்டும் அவர்களால் முடியாமல் போக காரணம் என்ன? லேட்டாக வந்திருப்பாங்க. ரொம்ப லேட், டூ லேட் சொல்லுவாங்களே, டூ லேட். ஏன் பிரவேசிக்க முடியல? கதவு சாத்தும் போது வந்துட்டாங்க. கதவை என்ன ஸ்கூல் கேட்டில் சாத்துவாங்க, இப்போ பிள்ளைங்கள்லாம் போய் மோதி அடிப்பாங்க உள்ள. அந்த மிஸ்ஸு இறக்கமுள்ள மிஸ்ஸாக இருந்தால் என்ன செய்யும்? சரி சரி வா, அடுத்த முறை இப்படி செய்யாதுன்னு உள்ளே விட்டுரும். அதில் வாண்டட் கேஸ் இருப்பாங்க ஒரு சிலர்லாம். அந்த மூஞ்சை பார்த்தவொன்னே வெளியே போய் நெல்லு, இப்போ அங்கே அப்பாவை கூட்டணும், உங்கள் ஆயாவை கூட்டணும் அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளோதான், யாரையாவது கூட்டுவா அப்படின்னு அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? திறக்கவே மாட்டாங்க. இறக்கமே கிடையாது, இறக்கமே இல்லை. சில வேளையில் நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாம் நினைப்போம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், நாம் நினைப்போம் வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நமக்கென்ற ஒரு கதவு இருக்கிறது. அந்த இடுக்கமான வாசலுக்கு போகும்போது போயிடணும். கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் கதவு அடைக்கப்படும். 25 வசனம் வாசிங்க. 25, லூக்கா 13:25.
வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு பரலோகத்தின் தேவன் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே 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 எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று. ஆண்டவர் என்ன சொல்றாராம்? எஜமான் என்ன சொல்றாரு? நீங்கள் எந்த இடத்துல இருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பா, லேட்டா போனா இவ்வளவு நடக்குமா? ஆமென், ஹல்லேலூயா. லேட்டா போனா அவர் சாத்திட்டு வர நம்ம கேட்போமா? ஆண்டவரே என்ன தெரியாதா உங்களுக்கு? அவர் சொல்லுவார், உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீ யாருனே தெரியாது, நீ எங்க இருந்து வந்த? கோடம்பாக்கமா, புலியூரா, காமராஜர் காலனியா, சுபேதா தோட்டமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார்? கேட்பார் நம்மள. அப்போ கூட அவர் திறக்க மாட்டார், அவ்வளோதான். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருந்தா கூட ரொம்ப கடுமையாக ஆண்டு இருக்காருன்னு நினைக்கலாம். நான் சொன்னது புதிய ஏற்பாடு. எங்கே சொல்லியிருக்காரு? புதிய ஏற்பாடு. நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்குது. நம்ம ஊரில் தான் ட்ரெயின் வந்து ஒரு சில ட்ரெயின்லாம் லேட்டாக வரும். அந்த சொன்ன டைமுக்கு என்ன வராதான்? வரவே வராதான், லேட்டாக வருமா? உலகத்தில் பல நாடுகளில் 9 மணிக்குன்னா அவங்க 8:50 அங்கே இருப்பாங்களாம். கரெக்டாக 9 மணிக்கு கால் பண்ணுவாங்களாம். ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த வீட்டில் மாட்டணுன்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த நாட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த நாட்டில் உள்ள கம்பெனியில் அவங்க அங்கே தான் இருக்காங்க. 9 மணிக்கு வரேன்னு சொல்கிறவங்க 8:50 வந்துட்டாங்க. 8:50 வந்து கரெக்டாக 9 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவங்களே அவ்வளோ கரெக்டாக இருக்கும்போது நம்ம ஆண்டவர் எவ்வளோ கரெக்டாக இருப்பார். கொஞ்சம் கூட முன்ன பின்ன ஆகாமல் அவர் சொன்னபடி வந்துடுவார். தாமதிக்கிறதுக்கெலாம் எதுக்கு தெரியுமா? கிருபை. நமக்காக தான் தாமதிக்கிறார். இப்போ வந்து போயிட்டா நம்ம கண்டிப்பாக போக மாட்டோம்னு அவருக்கு தெரியும் நல்லா. ஹல்லேலூயா. நம்ம ஆயத்தமாக இல்லைன்றதும். அப்படி யாராவது ஆயத்தமாக இருக்கீங்களா? எங்க ஆண்டவர் இப்போ வந்தாலும் நம்ம போக ஆயத்தம். அப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கிறது நல்லது. இந்த ரொம்ப லேட்டாக ஆனவங்க அவங்க இதில் முக்கியமான இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த காரியமே என்னதான், நம்ம எல்லாருமே சரியாக இருக்கணுன்றது தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஸ்கூலுக்கு போகிறீங்களா, சீக்கிரமாக போங்க, முயற்சி பண்ணுங்கள். அலுவலகம் போகிறீங்களா, கரெக்ட் டைம் போக முயற்சி பண்ணுங்கள். நம்ம எல்லாம் என்ன போதிப்போம்? சபைக்கு வரியா, கரெக்டான டைமுக்கு உள்ளவா அப்படின்னு தான் போதிப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லா இடத்துக்கும் சரியான நேரத்துக்கு போ, அப்போ தான் நீ என்னுடைய குமாரன் என்பதை, நீ என்னுடைய ஜனம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. தாமதிக்கிறதுல எனக்கெல்லாம் ரொம்ப அது கை வந்த கலை. தாமதிக்கிறதுலாம் ரொம்ப. அப்போ தான் இவங்க எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க. அப்போ தான் நான் பொறுமையான செய்வேன், ட்ரெஸ் அயன் பண்ணுவேன். அவள் கொதிப்பா அப்படியே. அப்போது நமக்கு இதெல்லாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தாமதம் பண்ணால் பாய்மா வா போகிறேன் அப்படின்னு போயிடுவார். அவ்வளோதான், டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவார். ஸோ சில வேளையில் நாம் இப்படிப்பட்ட தாமதங்கள் நம்முடைய சுயத்தை நாம் நம்புவது, நம்முடைய இயற்கையான அன்பை என்ன செய்கிறது, இயற்கையான அன்புக்காக சில தியாகங்களை செய்வது, இதெல்லாம் என்ன செய்யும்? இயற்கையான சுபாவ அன்புன்னு சொல்லுவாங்க. அந்த சுபாவ அன்புக்காக சில விஷயங்களை செய்ய போய் நம்ம என்ன அதனுடைய வழிநடத்தலின்படி சுய இச்சை, சுய பிரயாசம், இதற்காகலாம் நாம் என்ன செய்கிறோம்? காலம் கடத்தி விடுகிறோம். அதெல்லாம் நம்மை இழுத்து விடுகிறது. நம்முடைய என்ன சொல்கிறது, நாகரிகங்கள் கூட என்ன செய்கிறது, சபையில் வந்தோடனே ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் கை தட்டி வாயை திறந்து பாடணும் அப்படின்னு. ஒரு சிலர் கூச்ச சுபாவம் உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் நாகரிகமானவங்க இருப்பாங்க, நல்லா படிச்சுட்டாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கை தட்டுறதெல்லாம் அவ்வளோ தட்ட மாட்டாங்க. அவங்க ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்பாங்க, பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் கூட நம்ம நாகரிகம்.
அந்த நாகரிகங்கள், இந்த உலக நாகரிகங்கள் நமக்கு என்ன செய்தா, நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளே கொண்டு போகாது. எவ்வளோ கேஜெட்ஸ் வச்சுருக்கிறோமோ, செல்ஃபோன் வச்சுருப்போம், லேப்டாப் வச்சுருப்போம், அப்புறமா என்ன ஐபேடு வச்சுருப்போம், பேடு வச்சுருப்போம், இன்னும் நிறைய இருக்குது. காதில் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது ஒயரே இல்லாமல் ப்ளூடூத் வச்சுக்கிறாங்க. அதில் நிறைய டிசைனாக இருக்குது. பெரிய ப்ளூடூத் வச்சுருப்ப, காது மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்கும், அது வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கேஜெட்ஸ் கூட நம்மளை என்ன செய்யணும், இதெல்லாம் நாகரிகத்தினால வந்தது. இது கூட நம்மளை என்ன செய்யும், ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தும். இதெல்லாம் நாம் தேவனுக்காக அது மேலெல்லாம் அன்பு வந்துடும் நமக்கு. ஃபோன் காணாமல் போச்சுன்னா தேடுவோம், உழுது எங்கே வச்சேன் ஃபோன் எங்கே வச்சேன் தேடிட்டே இருப்போம், சுத்து போட்டுருப்போம். ஆனால் பைபிளே காணாமல் போயிருக்கோம். பல மாதம் பைபிள் காணாமல் போயிருக்கோம். ஆனால் நமக்கு என்ன தெரியாது, எங்கே இருக்குது பைபிள் தெரியாது. பாட்டு புக்கே இருக்காது ஒரு சில வீட்டில். அது எங்கேயாவது என்ன இருக்கும். நிறைய பேர் ஃபோனை நம்பி என்ன செய்வாங்க, பாட்டு புக்கை எடுத்துன்னு வர மாட்டாங்க, பைபிள் எடுத்துன்னு வர மாட்டாங்க. கடைசியில் இங்கே வந்தோன்னே சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். எங்கே வந்தோன்னே, சர்ச்சுக்கு வந்தோன்னே சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், வேலை செய்யாது, டேமேஜ் ஆகிடும். அப்போது அதெல்லாம் எதனால் வருது, நமக்கு அதிலெல்லாம் சுய அன்பு இருக்குது. இது என்னது அவைகளுக்காக நம்ம என்ன செய்வோம், அவைகளுக்காக நாம் தேவனை சந்திக்கிறதுலே நேரம், சரியான நேரத்துக்கு போக முடியாமல், இதெல்லாம் நம்மளை இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க விடாது. இன்னும் பிரசங்கத்துக்கு வரல, இதுதான் ஆரம்பம். ஒரு பையன் இருந்தானா, அவன் என்ன பண்ணானா, ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டானு. ரொம்ப கண்ணீரோட, ஆண்டவரே நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்தாரு, ரொம்ப அழுகுறானே. இப்போ நீங்களாம் கூட அழுது கேட்டிங்கன்னா வந்துடுவார், நிச்சயமாக வருவார், வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். ரொம்ப கெஞ்சி கேட்குறானே, சரிப்பா உங்கள் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனோடனே, ஆண்டவரே நீங்கள் இந்த ரூமில் இருங்க, அழகான ரூம், இந்த ரூமில் இருங்க ஆண்டவரே, நான் வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து வேறு இடத்துல படுத்துக்கிறேன், நீங்கள் இங்கே இருங்க. ஆண்டவருக்கு மாடியில் ஒரு ரூம் கொடுத்தாச்சு. நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகாக. ஒரு சிலர்லாம் என்ன செய்வாங்க, ஆண்டவர்னோன்னா அவ்வளோ பாசத்தில் என்ன செய்ய, பெரிய பெரிய வசனங்கள்லாம் வாங்கி ஓட்டுவாங்க. ஆண்டவர் மேலே இருக்கிற பாசம், பயங்கர டெக்கரேஷன். ஆண்டவர்னாலே என்ன ஒரு தனி சந்தோஷம், அப்படி வச்சுருவாங்க. அந்த சமயத்தில் என்ன நடக்கும்னா, நைட்டு ஆயிடுச்சு. நைட்டு ஆனவுடனே, நைட்டு எப்போவுமே அவங்க வீட்டுக்கு ஒரு 12 மணிக்கு மேலே பிசாசு வருமா. இவன் யாருக்காக கூப்பிட்ருக்கான், அவனுக்காக. ஆண்டவர் என் கூட வந்து இருங்கன்னெலாம் கூப்பிடல. ஆண்டவர் வந்தால் இந்த பிசாசு என்ன ஆகிடும், ஓடியே போயிடும். அதுக்காக தான் கூப்பிட்ருக்கான். யார் சொன்னாங்களோ, எந்த புண்ணியவதி எந்த புண்ணியவான் சொன்னாலும் அந்த ஆண்டவர் வந்தால் பிசாசு வராதுன்னு, அதை நம்பி இவன் கூட்டு வந்தான். தட்டுது, டக்கு 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 டக்கு. இவனும் கத்துறான். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா திறக்கவே இல்லை. இயேசு மேலே இருக்காரு, திறக்கல. எது திறக்கல, கதவை திறந்து வரவே இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த ரூம் மட்டும்தானே கொடுத்துருக்கான். அதனால் எப்பா என்னைய லிமிட் இவ்வளோ தான், நான் வரமாட்டேன். அந்த பிசாசு வந்து போட்டு தும்மி எடுக்குதான், போட்டுவனே அடித்து தும்சம் பண்ணுதான். கத்துறானா, ஓன்னு கத்துறான், கதறான். வரவே இல்லையே ஆண்டவர், வரவே இல்லையே. இப்போ நீங்கள் கூட அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். என்ன ஆண்டவர் வர்றதே இல்லை, இவ்வளோ கத்துறனே, இவ்வளோ கண்ணீர் விடுறனே, ஆண்டவர் எட்டி கூட பார்க்கவே மாட்டார். அதே மாதிரி பார்க்கல. மறுநாள் காலைல இவன் நல்லா தூங்கிட்டான், அவ்வளோ கஷ்டப்பட்டு. காலைல ஆண்டவர் வராரு. என்னப்பா எப்படி பார்க்க, எங்கள் ஆண்டவரே நீங்கள் இவ்வளோ கத்துற, நீங்கள் குரல் என்னன்னு கூட கேட்க மாட்டேறீங்க. ஏப்பா நீதான்ப்பா எனக்கு இந்த ஒரு ரூம் மட்டும் கொடுத்த, நான் எப்படி உன்னை கேட்குறது. அப்போ ஆண்டவரே நீங்கள் கீழ் ரூமுக்கு வந்துடுங்க, என் பக்கத்து ரூம்லேயும் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி அந்த ரூமில், பக்கத்து ரூமில் பூட்டிட்டார் கதவை. இன்றைக்கும் வந்து பிசாசு இவனை கோமரி எடுக்குது பயங்கரமாக. இப்போ மறுநாள் காலைல வந்து, என்ன ஆண்டவரே கீழே வந்தீங்க, அப்போ கூட ஏன்பா மேலே ரூம் கொடுத்த, கீழே ரூம் கொடுத்தேன், இது மொத்தத்தையும் என்கிட்ட கொடுக்கலையாப்பா, இது மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்தா தானேப்பா, எல்லாமே உண்டுன்னு வச்சுக்கிற, மொத்தத்தையும் கொடு, எல்லா சாவியும் கொடு. எல்லா சாவியும் வாங்கியாச்சு. ஆனால் ஒரு ரூம் சாவி மட்டும் தரல. ஒரு ரூம் இருக்குது, அந்த சாவி மட்டும் தரல. என்ன நினச்சான், இது எதுக்கு அவருக்கு,
இது இருந்தால் என்ன செய்ய போகிறாரு? இதை வச்சு என்ன பண்ண போகிறாரு? அங்கே என்னுடைய பழைய பொருள்லாம் இருக்குது. என்ன பொருள்லாம் இருக்குது? பழைய பொருளாக இருக்குது. அங்கே என்னுடைய பழைய புக்கெல்லாம் இருக்குது. என்ன புக்கோ யாரு கண்டா? பழைய புக்கெல்லாம் இருக்குது. அங்கே என்னுடைய பழைய நண்பர்களுடைய ஃபோட்டோலாம் இருக்குது. அதை வச்சு இவர் என்ன பண்ண போகிறாரு? அன்னைக்கு எல்லா சாவியும் கொடுத்து மன திருப்தியில் படுத்துட்டு இருக்கான். அன்னைக்கு பிசாசு வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த ரூம்லேருந்து தான் வருது. எந்த ரூம்லேருந்து? இவன் சாவி கொடுக்காத ரூம்லேருந்து தான் வருது. வந்து திரும்பவும் பிரச்சனை பண்ணுது. ஆண்டவர் வரவே இல்லை. மறுநாள் ரொம்ப கண்ணீரோடு, ஆண்டவரே உங்களை நம்பி தான் ஆண்டவரே சாவியெல்லாம் கொடுத்துட்டேன், இன்னும் வந்து ஏன் ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணல? ஏன்பா நீ எல்லா சாவியும் கொடுக்கலன்னு எனக்கு தெரியும், நீ நினச்ச எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீ நினச்சிக்கிற, ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நீ இன்னும் ஒரு ரூமோடைய சாவி எனக்கு தரல அப்படின்னாரான். உடனே அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, ஆமாம் ஆண்டவரே நீங்கள் சொன்ன மாதிரி அங்கேருந்து தான் பிசாசு வந்துச்சு. இங்கே யாராவது உட்காந்துருக்கீங்களா? இன்னும் யாரும் சாவி கொடுக்கலன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை தீர்க்க தரிசனமாக கூட இருக்கலாம். அதனால் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. உடனே வந்து என்ன செய்ய, எல்லா சாவியும் ஆண்டவரே இந்த சாவியை வச்சுங்க ஆண்டவரே, இந்த வீடே உங்களுது தான், தயவு செஞ்சு அந்த பிசாசு கிட்டேருந்து என்ன எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க, ஒவ்வொரு நாளும் இப்படி தான் வேதனைப்படுறேன். ஆண்டவர் போனாராம், அந்த சின்ன ரூமை திறந்தார். இப்போ எல்லாமே அவருடைய கண்ட்ரோல். எல்லா பொருளையும் தூக்கி என்ன பண்ணார், எல்லா அசுத்தம், எல்லா அழுக்கு, எல்லாம். இப்போ என் மனைவி கேட்பா, இதை வச்சுக்கலாமா இந்த பொருளை? நான் சொல்லுவேன், இல்லை தேவைப்படும் வச்சுக்கோ. நீங்களும் அந்த மாதிரி சொல்கிறீங்களா? ஒரு அம்மா அப்படி சொல்லி ஒரு நாள் திறந்தா இவ்வளோ பெரிய எலி, டைனோசரஸ் மாதிரி ஓடுது, உள்ளே அவ்வளோ பெரிய எலி இருக்குது. அந்த எலியை என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல யாராலையும், அவ்வளோ பெருசாக இருக்குது. குட்டி டைனோசர் ஓட, ஏன்னா அது உள்ளே இருக்கிறதுலாம் பழைய காலத்து பொருள். இந்த பழைய காலத்து பொருளே நமக்கு வேணாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் ஆராதனையில்? புதிய வழிகளை தோன்ற பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்ன வழி? புதிய வழி. புதிய காரியங்களை நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பின்பு எல்லா பொருளையும் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்திட்டு ஆண்டவர் சொன்னாராம், இனிமே என் கண்ட்ரோலில், இனிமே நீ நிம்மதியாக தூங்கு, இனிமே அந்த பிசாசு உன்னை என்ன செய்யாது, ஆளுகை செய்யாது. நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா, எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இப்போ கூட கேளுங்களேன், இப்போ கேட்டாலும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இருக்காது. நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணிக்கணும். இடுக்கமான வாசல் என்பது என்ன? நம்மை அர்ப்பணிப்பது, நம்மை ஆயத்தப்படுத்துவது. எதற்காக? இந்த வழியில் போக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எந்த வழியில்? இந்த ஆண்டவர் இந்த வழியில் போக என்னை ஒப்பு கொடுக்குறேன். 2 வழிகள் உள்ள ஒரு அதிகாரம் இருக்கிறது. 2 வழியை காண்பிக்கிற அதிகாரம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு அதிகாரம் தான். சங்கீதம் 1வது அதிகாரம். சங்கீதம் 1வது அதிகாரத்தில் 2 வழிகள் உண்டு. ஒரு வழி துன்மார்க்கன் வழி, அது விசாலமான வழி. இன்னொரு வழி நீதிமானின் வழி, அது இடுக்கமான வழி. துன்மார்க்கரின் வழி, அதை பற்றி சொன்னால் முதல் வசனத்திலே ஆண்டவர் போட்டு வச்சிடறாரு. துன்மார்க்கரின் வழி என்ன அப்படின்றத பாருங்க. என்னென்ன இருக்கு பாருங்க. துன்மார்க்கரின் வழி, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் துன்மார்க்கர் ஆலோசனையில் நடக்காதே நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த 3 பேரும் நீதிமான்களைப் போல இருக்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்கரோ அப்படி இராமல். எத்தனை வசனமா? 5 வசனமா? 4 வசனமா? துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் துன்மார்க்கர் நீதிமான்களைப் போல் இல்லாமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருப்பார்கள். துன்மார்க்கர் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருப்பார்கள். மத்தேயு 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். துன்மார்க்கர் மணலின் மேல் அஸ்திபாரம் போட்ட வீட்டை போல் இருப்பார்கள். காற்றடித்து பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்து அதன் மேல் மோதின போது அது இடிந்து விழுந்தது. அவர்கள் யார்? புத்திமான்களா? அவர்கள் புத்திமான்கள் அல்ல. அவர்கள் யார்? மதிக்கெட்டவர்கள், மதியற்றவர்கள், புத்தி இல்லாதவர்கள். விசாலமான வழியை எப்பொழுதும் தெரிந்து கொள்வார்கள், குறுக்கு வழிகளை தெரிந்து கொள்வார்கள். மதியற்றவர்கள் நேர்மையின் வழிகளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, கடைபிடிக்கவே மாட்டாங்க.
அது விசாலமான வழி. யூதா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்கு ஒரு விஷயத்தை காண்பிக்கிறது. 1:14. அவங்க எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க? துன்மார்க்கர். ஆதாம் 14மா. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறது. 4ஆம் வசனம் வாசிங்க. 4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக நல்லா கவனிங்க. யார் துன்மார்க்கர்? அவர்களுடைய ஆலோசனை என்ன? காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. இங்க யாரை குறிப்பிடுகிறார்? இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை என்றால் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி விடுகிறார்கள். தேவன் கொடுத்த கிருபை. சிலர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன், என்கிட்டயே கூட சொல்லியிருக்காங்க. யாரு செய்யாத தப்பு? இந்த உலகத்துல எல்லாருமே செய்யற தப்பு தானே. என்ன தப்பு? மனைவி சரியில்லைன்னா என்ன செய்யறாங்க? அவன் வேற ஒரு பொண்ணை தான் பார்ப்பான். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? இது உலகம் கொடுக்கிற ஆலோசனை. ஆனால் தேவன் கொடுக்கிற ஆலோசனை, விபச்சாரம் செய்கிறவன் அவன் எரி நரகத்தில் இருப்பான். விபச்சாரம் எங்க இருப்பாங்க? அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஆலோசனை இந்த மாதிரி காம விகாரத்துக்கு ஏதுவாக தேவனுடைய கிருபையை புரட்டுகிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்காங்க. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் முறைகேடுகள் நடக்கிறது. தாய் பார்த்துட்டு இருக்கா, தாய் கண் முன்னாடி பார்க்குறா, நல்லா தெரியுது. வேண்டுமென்றே அதை மறைத்து அங்கே ஒரு கொலை நடக்குது, அதுக்கு காரணமாகறாங்க. அந்த கொலையையும் மறைக்கிறாங்க. முறைகேட்டையும் தவறான உறவையும் அவர்கள் கேள்வி கேட்கல. அது மாத்திரம் இல்லை, கொலை நடக்குது, கொலையே என்ன செய்யல, அவங்க அதை குறித்து கேட்கல. தன்னுடைய சொந்த பிள்ளைகள்ல ஒருத்தன் கொல்லப்படுறான், அது கூட அவங்களுக்கு என்ன தெரியல. இதுக்கெல்லாம் காரணமானவங்களே அவங்க தான். இதுக்கு மொத்த காரணமே யாரு தான்? என்ன நடக்குது? இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ கிருபை அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக. இங்க உட்காந்துற நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட தேவ கிருபை என்ன? நமக்கு ஒரு குடும்பம் உண்டு, அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படணும். அந்த குடும்பம் காம விகாரத்துக்கு ஏதுவாக போகும்போது, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தவறான ஆலோசனைகளுக்குள்ள போகும்போது, பிள்ளைகள் தவறான வழிகளில் போகும்போது, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மன்றாடி அவருடைய ஆலோசனை பெறணும். தேவனுடைய ஆலோசனை பெறணும். இங்க விசாலமான வாசல்ல வந்து அவன் வந்து என்ன செய்வான்? ஆலோசனை தருவான். ஒரு பாவத்திலிருந்து சொல்லுவாங்க, சட்டத்தின் ஓட்டையை வச்சே என்ன செல்வா? கரெக்ட் தானே? சட்டத்தின் ஓட்டையை வச்சே என்ன செய்வாங்களாம்? அந்த குற்றவாளியை வெளியே கொண்டு வந்துடுவாங்களாம். அப்போ சட்டத்திலேயே என்ன இருக்கு? ஓட்டை இருக்கு. ஆனால் கர்த்தருடைய சட்டத்தில் எந்த ஓட்டையும் கிடையாது. ஹல்லேலூயா. இங்க வழி கர்த்தருடைய வழி. இது கர்த்தருடைய வழி. ஒரே ஒரு நீதிமான் தான் உண்டு இந்த உலகத்தில், அவர்தான் இயேசு கிறிஸ்து, நீதிபரராகிய இயேசு. மற்ற யாரும் நீதிமான் என்று சொல்வதற்கு அருகதையே கிடையாது. இந்த உலகத்தில் யாரா வேணா இருக்கட்டும், அது பைபிள்லேயே இருக்கிறவங்களா இருக்கட்டும், அன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், இன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட ராஜாக்களாக இருக்கட்டும், ராஜாக்கள் தலைவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையினால் நம்ம கேட்டோம்னா காரி துப்புவோம். கேட்கவே முடியாது. ஏன்? நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நமக்கு நாமே என்ன வேண்டிய துப்பிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். நாம் நீதிமான் அல்ல, நம்மை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபத்தில் இருக்கிறார். அவர் ஒருவர் தான் நீதிமான். அவருடைய வழிதான் இடுக்கமான வாசல், அவருடைய வழிதான் இடுக்கமான வழி. ஆனால் இங்கேயோ துன்மார்க்கர்கள் நிறைய ஆலோசனை வரும். துன்மார்க்க ஆலோசனை நிறைய பேர் சொல்லுவாங்க.
அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வசனம் வாசிப்போமே, 1 தீமோத்தேயு 1:9. எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகர் வேசிக்கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிறதான எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 10 கற்பனைகள் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? சுவிசேஷத்திற்கு எதிராக வருகிற பாருங்க, சில ஆலோசனைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக வரும். சில ஆலோசனைகள் அதெல்லாம் துன்மார்க்க ஆலோசனை, பக்தி இல்லாத ஆலோசனையா வரும். பக்தி இல்லாத ஆலோசனை. யாராவது கொளுத்தி போடுறதெல்லாம் என்ன செஞ்சிருது, எடுத்துன்னு வந்து வீட்டில் போட்டு பற்ற வைக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல கொளுத்தி போட்டிருப்பாங்க. இந்த கொளுத்துறதுல நம்ம ஆளுங்களை மாதிரி கில்லாடி யாருமே கிடையாது. எவ்வளோ ஈஸியாக கொளுத்த முடியுமோ அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, கொளுத்திடுவாங்க. அதெல்லாம் அந்நிய அக்கினி. அந்த ஆலோசனையெல்லாம் என்ன, அந்நிய ஆலோசனை. அந்த அந்நிய ஆலோசனைக்கு நாம் உடன்பட்டாலும் நாம் அந்த அக்கினியிலே மாட்டிக்கொள்வோம். அதனால தான் ஆண்டு சொல்றாரு, விசாலமான வழியில் நிறைய ஆலோசனைக்காரர்கள் வருவாங்க. அப்படி வருகிற எல்லாருமே எப்படிப்பட்டவங்கன்னா இந்த கேட்டகரியில் இருப்பாங்க. சுவிசேஷத்துக்கு விரோதமானவர்களாக இருப்பாங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமானவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. ஒருத்தருக்கு எங்கேயோ பாட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன பாட்டில்? கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இல்லை, சரக்கு பாட்டில் கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் யாரெல்லாம் குடிப்பாங்கன்னு தெரிஞ்சுன்னா ஆளுக்கு ஒரு பாட்டில் கொடுத்துட்டு போயிருக்காரு. அடுத்த முறை வந்தோன்னா கேட்குறாங்க, மாமா சரக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட வந்து, ஏன்டா பைபிள் இருக்கா, ட்ராக்ஸ் இருக்கா, பாட்டு புக் இருக்கான்னு கேட்க வேண்டிய ஆள்கிட்ட என்ன கேட்குறாங்க, சரக்கு இருக்கான்னு வாய் கூசாமல் கேட்குறாங்க. இது என்ன, அவர் என்ன யோசிப்பார், நான் தான் குடிக்கிறது இல்லை, யாருக்காவது என்ன பண்ணலாம், இதை கொடுத்துடலாமே. இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சிங்கன்னா நாம் துன்மார்க்கருடைய ஆலோசனை. அதான் துன்மார்க்கருடைய ஆலோசனை. சரக்கு வாங்கி கொடுத்தே சிலர் அடிமையாக வச்சுருப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? அது எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் தரனா கூட வரமாட்டான். உனக்கு மாலையில் சரக்கு வாங்கி தரனா ஓடி வந்துடுவான். இதெல்லாம் யாருடைய ஆலோசனை? துன்மார்க்க பெரிய பெரிய அலுவலகங்கள், பெரிய பெரிய முதலாளிகள் விழுந்து போனது இங்கே தான். துன்மார்க்க ஆலோசனைகள். சில கம்பெனிகள் காணாமல் போனது இங்கே தான். துன்மார்க்க ஆலோசனைகள். இந்த உலகம் இப்படி தான். எவனை குழி வெட்டி உள்ளே போட்டு புதைக்கலாம். ஆலோசனை பண்ணுது, உட்காந்து டேபிள் போட்டு என்ன பண்ணுது, எப்படி இவங்களை கவுக்குறது, இந்த வருஷம் அடுத்த வருஷம் இவங்களை எப்படி கவுக்குறது. ஒரு சிலருக்கு கவுக்கலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்க வேலையை என்ன தான், நல்லா கழுவி கவுக்குற வேலை தான். துன்மார்க்க ஆலோசனை விசாலமாக இருக்குது. உலகம் விசாலமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க, யோபு 21:14 வாசிப்போம். யோபு 21:14. அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிரும். இவங்க ஆலோசனை சொல்றவங்கலாம், துன்மார்க்க ஆலோசனை நம்புறவங்க சொல்றவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிரும், தயவு செஞ்சு ஆண்டவரே வந்துடாதீங்க, உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம். உம்முடைய வழிகளை நாங்கள் அறிய விரும்புகிறதில்லை. துன்மார்க்கர்கள் சொல்றாங்க, ஐயோ தயவு செஞ்சு உன் பைபிள் புராணத்தை இங்க பாடாத. இவன் வந்தானா என்ன ஆகிடும்,
இந்த கூட்டமே கெட்டுரும். அவங்க சதி வேலை பண்ணியிருப்பாங்க. கர்த்தர் நம்மக்கிட்ட வேணும்ட்டே காமிச்சு கொடுப்பாரு, பாரு எப்படி சதி பண்ணுறானுங்க, அவங்கள போய் எச்சரிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லுவார். சில வேலையில் கர்த்தர் சொல்லாமல் போகக்கூடாது, அடி வாங்கி வருவோம். அப்படி போயிட்டு இது எனக்கு உடன்பாடு இல்லைப்பா, நான் வரலப்பா அப்படின்னு போனால் நம்மளை எதிர்ப்பாங்க. இப்போ அவனை சேர்க்கவே கூடாது. வாட்ஸ்அப் குரூப்லேருந்து தூக்கு, உடனே டிலீட், தூக்கு. ஒன்று நம்மளை தூக்கிடுவாங்க, இல்லை அவங்க போயிடுவாங்க, அவ்வளோதான். தூக்கு, போயிடு. ஆலோசனை, தேவனே நீ எங்களை விட்டு விலகிரும், துன்மார்க்கர் சொல்றது. ஆனால் நாம் என்ன சொல்லணும்? தேவனே என் கூட இருங்க. பாட்டு மட்டும் பாடுறோம், என் கூடவே இரும். அப்புறம் என்ன? ஓ எதுக்கு ஓ இயேசுவே, அன்பாக கூப்பிடுறோம், எங்கள் ஆண்டவரே எங்கள் கூட இருங்க. ஆனால் அவனுங்க சொல்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் வராதீங்க, நாங்கள் போட்ட பிளான் நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது, எல்லாம் வீணாக போயிடும். அதனால் ஆண்டவர் நிறைய வேலையில் வர்றதில்லை. அவங்கள நல்லா மாட்டி விடுன்றதுக்காக போக மாட்டார். உங்களெல்லாம் நல்லா இதெல்லாம் நாங்கள் முன்னாடி பேசுனது தான். ஒருத்தனை தொடர்ந்து வெற்றி அடைய வைக்கிறாரே ஆண்டவர், பெரும்பான்மையில் வெற்றி பெறானே அப்படின்னு யோசிச்சிருக்கோம். பின்னாடி யோசிப்போம், இவனை நல்லா துளிர்க்க வச்சு பெரிய மரமாக்கி உயரத்துக்கு கொண்டு போய், ஒரு சின்னத்தை மரத்தை வெட்டினீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை, மரம் விழுந்தா கூட திரும்ப வெட்டி நடத்திடலாம். ஆனால் பெரிய மரம் கீழே விழுந்ததுன்னா என்ன எப்படி இருக்கும்? விழுந்த இதில் சுக்குநூறாக போயிடும். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனை அப்படிதான். அவன் நொறுங்குற வரைக்கும் அவன் செழிப்பாக இருப்பான், கிளை விடுவான், வளருவான், பல 1000 கோடி சம்பாதிப்பான். ஆண்டவர் மேலிருந்து சுத்தியால ஒரே அடி, இருதய கடினத்தில் ஒரு அடி, சுக்குன்னு இனிமே அவனை சேர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நொறுங்கி சின்ன பின்னமா போயிடுவான். இந்த துன்மார்க்க ஆலோசனை ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஆலோசனை கேட்க மாட்டாங்க, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு தான் என்ன செய்வாங்க. ஆனால் சிலர் இருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆலோசனை கேட்குறவங்க இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு சிலர் எல்லாம் முடிச்சுட்டு தான் என்ன செய்வாங்க. நான் லாஸ்ட் டைம் சொன்னது போல், ஐயா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன். அப்படியா, இதுக்கு நிறைய ஆலோசனை தேவைப்படுமே, பணம் தேவைப்படுமே, பேங்க்கில் லோன் போட்டேன். அப்படியா, நிறைய ஆளுங்க தேவைப்படுவாங்களே, ஆளெல்லாம் புக் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு தான் நீ ஜோம் பண்ண வந்த? இடம் தேவையே, இடம் கூட பார்த்துட்டேன். அப்போ இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஜெபம் பண்ணோம். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஆசீர்வதினா என்ன பண்ணுறது? சரி நீ ஆசீர்வதிக்கிறேன் போ. 3 மாதத்தில் கம்பெனியை மூட்டு வீட்டுக்கு வந்துட்டான், அவ்வளோதான். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நாடுகிற அந்த யாக்கோபின் சந்ததிகளாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அது இடுக்கமான வாசல். எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யணுமா? ஆமாம், சொல்லிட்டு தான் செய்யணும். அதான் இடுக்கம். சொல்லாமல் செய்யலாம், யாரும் உங்களை கேட்க போகிறதில்ல, எந்த அதிகாரமும் இல்லை. உங்கள் காரியத்தை நீங்கள் தாராளமாக நிறைவேற்றி கொள்ளலாம். ஆனால் சொல்லி செய்யும்போது அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி துன்மார்க்கர் சொல்கிறாங்க, வேணாம் ஆண்டவரே. லூக்கா 23வது அதிகாரம் 51 வசனம். லூக்கா 23:51. அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து, ஒரு அரிமத்தியா ஊரானாகிய ஒருவன் இருந்தான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவன் யூதர்களுடைய ஆலோசனைக்கு செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். இவர் யாரு? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, யூதருடைய என்ன ஆலோசனைக்கும் அவர்களோட செய்கைக்கும் சம்மதியாதவன். இவருடைய ஆலோசனை என்ன? இயேசுக்கு விரோதமாக இருப்பது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இருப்பது. இப்படிப்பட்டவங்களோட நாம் என்ன செய்யக்கூடாது? இவரை போல சம்மதிக்க கூடாது. அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. கிறிஸ்தவங்க பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஒருவேளை அது கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்கலாம். கிறிஸ்தவங்களுடைய உயர்வை நினைச்சு என்ன செய்யறது? ரொம்ப வருத்தப்படுறவங்க இருக்காங்க. அதெல்லாம் இந்த பொறாமை இருந்தால் அதெல்லாம் வரும். பொறாமை இருந்தால் என்ன வரும்? யாராவது ஒருத்தர் கஷ்டப்படும் போது நான் நினச்சா அப்போ இவன் கஷ்டப்படுவான்னு, எப்படி ஆண்ணா பத்தியா அப்படின்னு சொல்கிறதுலாம் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற பெருமை தான். நம்ம எதிர்பார்க்குறது எப்போ விழுவான். இவ்வளோ தவறு செஞ்சுட்டோம், இவன் எப்படி இருக்கான், அப்படியே கல் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது.
ஒருத்தனை விழ வைக்கிறதும் தூக்குறதும் அவருடைய வேலை. ஹல்லேலூயா. நமக்குரிய வழியில் நம்ம என்ன செய்யணும்? போயிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட பொல்லாத ஆலோசனைகளுக்கு உட்படவே கூடாது. அதெல்லாம் துன்மார்க்கர் வழி. அது விசாலம், யாரும் கேட்க போகிறதில்ல. எத்தனை பேர் வேணா போகலாம், எத்தனை பேர் வரலாம். ஒருத்தனை வெட்டுறதுக்கு எத்தனை பேர் போகிறாங்க? ஒருத்தராக போகிறாங்க? நிறைய பேர் போகிறாங்க. ஒருத்தர் அடிக்கிறதுக்கு வா, ரத்தம் சிந்த போவோம், வர லாபத்தில் உனக்கு ஒரு பங்கு சொல்கிறாங்களே. ஒரு கை வெட்டினா ஒரு காசு, ஒரு கால் வெட்டினா ஒரு காசு. என்ன பாம்பு அது? பாம் பீட்டர். ஒரு சிலிண்டர் பாம்பு போட்டால் அதுக்கு ஒரு காசு, பெட்ரோல் பாம்பு போட்டால் அதுக்கு ஒரு காசு. வா போகலாம், எனக்கு கூட ஹெல்ப் மட்டும் பண்ணு, வண்டியில் மட்டும் உட்காரு, வேற எதுவும் செய்யாத, இது பிடிச்சிட்டு மட்டும் வா. எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி? இதெல்லாம் துன்மார்க்க ஆலோசனை. அவங்க வாழ்க்கையும் கெட்டு மற்றவங்க வாழ்க்கையும் கெட்டு எல்லாம் நாசமாக போச்சு. இதெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைப்பார், ஒரு நாள் கணக்கு கேட்பார். இந்த ஆலோசனை இல்லை, நாம் நீதிபரராகிய இயேசுவின் ஆலோசனையை கேட்கணும். எந்த சமயத்திலும் எல்லா வேலையிலும் ஒரே ஒருத்தர் தான் நீதிபரர், ஆண்டவர் இயேசு மட்டும்தான். நமக்கு அறிமுகமான என்கிட்டயே கூட நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்கும்போது நீங்கள் அதை என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு பார்க்கணும், இந்த ஆலோசனை கரெக்டு தானா? நான் ஒவ்வொரு முறை ஆலோசனை கொடுக்கும்போதும் சரி, கொடுத்து முடித்த பிறகும் சரி, அதை உட்காந்து ஆராய்ஞ்சு பார்ப்பேன். நான் சொன்னது சரிதானா? இப்படி சொல்லியிருக்கலாமா? இந்த ஆலோசனைப்படி செய்யலாமா? நிறைய முறை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் சிலர் சொல்லிட்டு இருப்பேன். அப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவான், உன் வேலை என்ன? ஜெபம் பண்ணிட்டு வர வேண்டியது தானே, எதுக்கு நீ அவங்கள போய் சோறு சாப்பிடாத, காய்கறி சாப்பிடலான்னு சொல்கிற? அவங்க முகமே மாறுது. அவங்க சாப்பிட்றதே என்னதான்? அந்த குண்டான் சோறு தான் மட்டும் தான் சாப்பிட்றாங்க. அதையும் தடுத்துட்டா எப்படி அப்படின்னு திட்டுவா. அது உண்மைதான். அது ஆமாம், நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தரை பற்றி, கர்த்தர் சுகம் தருவார்னு சொல்லணும், கர்த்தர் ஜீவனை கொடுப்பார்னு சொல்லணும். அந்த ஆலோசனை விட்டு நாம் திருப்பி விடக்கூடாது. அப்புறம் தான் படித்தேன், ஒவ்வொருத்தருடைய சரீரமும் டிஃப்ரெண்ட், வித்தியாசமானது. ஒரு சிலருக்கு சோறு தான் ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு சோறு ஒத்துக்காது. என்ன பண்ணுறது? நம்ம நைட்லலாம் நம்ம பசங்களே இருங்க, சோறு சாப்பிட்டா தான் தூக்கமே வருதுப்பா அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது? இப்போ அவங்கள போய் நீங்கள் சோறு சாப்பிடக்கூடாது, இந்தாங்க கோஸு சாப்பிடுங்க, நீங்கள் காய்கறி சாப்பிடுங்க, அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் ஹல்லேலூயா. நன்மையானதெல்லாம் இருக்குது. நமக்கு பிரியாணி கொடுங்க, ஃப்ரைட் ரைஸ் கொடுங்க. யாராவது எத்தனை முறை சொல்கிறோம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரைட் ரைஸ் கடை திறக்காமையாக இருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு புது கடை திறந்துருக்காங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா. எங்கன்னு கேட்காதீங்க. ஸோ துன்மார்க்கருடைய ஆலோசனை ஜாஸ்தியாக இருக்குது, நாம் அதுக்கு ஒத்து போகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது, பாவிகளுடைய வழி என்ன? மத்தேயு 23:28 வாசிப்போம். மத்தேயு 23வது அதிகாரம் 28வது வசனம். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும். இப்ப இந்த பாவிகள் எப்படி இருப்பாங்கன்னா, வெளியே பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க, ஆனா உள்ளத்துல எப்படி இருப்பாங்க? மாயம், அக்கிரமத்தினாலும், மந்திரம், அக்கிரமம் நிறைந்திருக்கிறீர்கள். மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்த ஒரு மனிதன் வெளிப்புறமாக எப்படி இருப்பான்? தெளிவா இருப்பான். அவனை எளிதாக கண்டுபிடித்து விட முடியாது, பழகினால்தான் தெரியும் அவனுக்குள்ள இருக்கிற மாயம். ஒருவன் பொருளாசைக்காரனா இருக்கிறான் என்றால் அவனை குறித்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு 2 நாள் நீங்க பழகினீங்கன்னா தெரியும் இவர் என்ன ஆசை. உண்மையாகவே ஒரு சிலர் சீரியல் பார்க்குறாங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறது? டெய்லியும் அந்த டைமுக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுங்க, தெரிஞ்சிடும். அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு என்ன பண்ணலாம், தெரிஞ்சிடும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் அதை என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு 3 வாரம் 4 வாரம் போங்களேன், அவங்க வீட்டை பூட்டிடுவாங்க, வெளியே போட்டு உள்ளே செவரை குச்சிட்டு இருப்பாங்க, உள்ள ஜன்னல் வழியா. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால உள்ளுக்குள்ள அந்த மாயம், உள்ளுக்குள்ள அந்த மந்திரம், அக்கிரம சிந்தை, இதெல்லாம் உள்ளுக்குள்ள நிறைந்து காணப்படும். யாருக்குன்னா இந்த பாவிகளுக்கு. அதனால தான் அவங்க வழியில் ஆண்டவர் போக வேணாம்னு சொல்கிறார். நமக்கு வழி இருக்குது. என்ன வழி? கர்த்தருடைய வழி. நம்ம வழி என்ன வழி தான்? கர்த்தருடைய ஆலோசனை நம்முடையது, கர்த்தருடைய வழி நம்முடையது.
சரி, அடுத்த வசனம் வாசிச்சிடாமே, நமக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம கடந்து போவோம். 3வது நீதிமொழி என்ன? பரியாசக்காரர் உட்காரும் இடம். சொல்லுங்க, எங்க போறீங்க? ரைட், 2 பேரும் போறீங்களே. சரி, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். யார் இந்த பரியாசக்காரர்? வெறும் கிண்டல் பண்றவங்க மட்டும்தான் இல்ல. நீதிமொழிகள் வசனத்தில் வாசிக்கிற 3:34 இந்த பரியாசக்காரர்கள் யார்? இகழ்வோரை அவர் இகழ்கிறார். இகழ்வோர் எல்லாருமே யாருதான்? பரியாசம், இகழ்ச்சியை உண்டு பண்றவங்க, இகழ்ச்சிய பேசுறவங்க, இகழ்ச்சியா பார்க்கிறவங்க, இவங்க எல்லாருமே யாருதான்? இகழ்வோரை கர்த்தர் இகழ்வார். இகழ்வோர் அசட்டைக்காரர். நம்ம புத்தி சொல்லுவோம், அவங்க அசட்டை பண்ணுவாங்க. டைம் ஆயிடுச்சு போலாமா அப்படின்வாங்க. உண்மையாவே அது பரியாசம். அது சிறு பிள்ளைகளுடைய நெஞ்சில் என்ன ஒட்டியிருக்குமா? மதியம் ஒட்டியிருக்கும். இப்போ ஜாஸ்தியாக ஒட்டியிருக்கு. அது சிலருக்கெல்லாம் பார்க்க முடியுது. அவர்கள் எங்கேருந்து அது வருகிறதுனா, அவங்க கூடுற கூட்டம் அப்படி, அவங்க உட்கார்ற இடம் அப்படி. மதிக்காதவங்க யாரு? மதிக்காதவங்க கூட சேர்ந்தா அந்த மதியம் உள்ள ஒட்டிக்கும். அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். ஒன்று நம்ம கூட சேர்ந்து அவங்க கெட்டு போயிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்து நம்ம இருப்போம், நாம அப்படி ஆயிருப்போம். இது கர்த்தருக்கு விரோதமானது. நான் கூட நினைச்சேன் பரியாசம்னா நம்ம ரோட்ல போனா என்ன செய்யறது, யாராவது நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சா அதுதான் என்ன பரியாசம். சிலர் ஒல்லியா இருந்தா அவங்கள பார்த்து சிரிப்பாங்க, ஓமக்குச்சி அப்படின்னுவாங்க. சிலர் குண்டா இருந்தா யானை போதுப்பார், இதுதான் அது கிடையாது. அதை விட மோசமானது என்னதுமா, ஒரு ஆலோசனை தரும்போது அதை தட்டுவது, அதை அலட்சியப்படுத்துவது, அதை இகழ்வது, இதெல்லாம் எனக்கு தெரியும், சொல்ல வேண்டேன் அப்படின்னு. சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்க எங்கன்னா சிகரெட் பிடிச்சினா நீங்க சொல்லி பாருங்களேன், தம்பி இந்த சின்ன வயசுல போய் சிகரெட் பிடிக்கிறியாப்பா, யோ போயா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல வேண்டேன். உன் பிள்ளைங்க இருந்தா போய் திருத்து அப்படின்னு. இதெல்லாம் நான் இகழ்ச்சி. இதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு பாரு. இப்ப வருவார் பாரு, இப்ப நம்ம கிட்ட என்ன சொல்ல போறேன், சிகரெட் பிடிக்கூடாதுன்னு சொல்ல பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் இகழ்ச்சி, ஆலோசனை தட்டுவது. நீதிமொழிகள் 9:7 பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான். ஆமா, யாராவது பாருங்க, பரியாசக்காரனை போய் இந்த இகழ்கிறவனை அலட்சியப்படுத்துகிறவனை போய் கண்டிச்சுன்னா அது லட்சை தான் நமக்கு உண்டாகும், கேவலம் நமக்கு. அவங்க கிட்டலாம் நீங்க போயிடக்கூடாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். முதல்ல அங்க போய் அவனுக்கு போய் நான் திருத்த போறேன், புத்தி சொல்ல போறேன்லாம் போகாதீங்க. நீ முதல்ல ஸ்திரமாக, உன் வாழ்க்கை ஸ்திரமாகட்டும். நீ உட்கார வேண்டிய இடம் எது? கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய ஜனங்கள் இருக்கிற இடம். இப்ப என்ன, கர்த்தருடைய ஜனங்க இருக்கிற இடத்துலயே இந்த உலக காரியங்களும் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. நீ எதுக்கு வெளியெல்லாம் போற? இங்கே வா, நம்ம படம் பார்க்கலாம் உட்காந்து, இங்கே வா நம்ம பேசுவோம் சீரியல் பத்தி அப்படின்லாம் இருக்கு. சில சீரியல் பார்க்கறதுக்கு கேர்சல் எடுக்குது தான். நல்ல சீரியல் பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல கதை, நாளைக்கு நம்ம கேர்சல் என்ன பண்ணுவோம், அது வசனத்தோட இணைக்கிறது. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எங்கே, வசனங்கள் எங்கே, இந்த உலக வசனங்கள் எங்கே? அதையும் இதையும் என்ன செய்ய முடியாது, இணைத்து விட முடியாது. இந்த உலகம் கடைசி நாட்கள்ல இரும்பும் களிமண்ணுமா இருக்குமா? இரும்பு உடம்பு, களிமண் மூளை. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆளு? இரும்பு உடம்பு மட்டும் இரும்பா இருக்கும், ஆனா மூளை என்ன, களிமண். ஒண்ணுமே கிடையாது. சொல்லுவாங்களா, என்னப்பா மண்டை ஒண்ணுமே இல்லையா, களிமண்ணாவா இருக்கு? இப்படிதான் இந்த உலகம் இருக்கு. ஜனங்கள்லாம் போற நல்லாட்சி வரணும், நல்லாட்சி வரணும். ஒவ்வொருத்தரும் சொல்றான், எங்க தலைவர் வந்தா நல்லாட்சி வரும், எங்க தலைவர் வந்தா நல்லாட்சி வரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. மூளை களிமண், உடம்பு இரும்பு. ஒரு பக்கம் இரும்பு, ஒரு பக்கம் களிமண், ரெண்டும் ஒட்டவே ஒட்டாது. களிமண்ணும் இரும்பும் எப்படி ஒட்டும்? ஒட்டி வச்சா கூட வெயில் அடிச்ச உடனே என்ன ஆகிடும், இரும்போடைய இதுல களிமண் தன்னால தனியா வந்துடும், ஒட்டவே ஒட்டாது. நம்ம ஐக்கியம் அப்படிதான் இருக்கு.
நாம் போய் களிமண்ணோட ஒட்டினா கடைசியில் என்ன? தாவீது கதறின மாதிரி தான், என் ஆத்துமா எங்கே ஒட்டியிருக்கு? மண்ணோடு ஒட்டியிருக்கு. உங்கள் வசனத்தை அனுப்பி என்னை உயிர்ப்பி. வசனம் மட்டும்தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். நம்ம வசனத்தை எடுத்து உட்கார்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருதயம் உயிர் பெறும், வாழ்க்கை உயிரடையும். நாம் அதனால தான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கணும். அதுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இடுக்கமான வாசல். ஒவ்வொரு நாளும் வேதத்தை கையில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஈஸி கிடையாது. கஷ்டமான வேலை தான். கஷ்டமான வேலையை நம்ம என்ன செய்யணும்? பழகணும், உட்கார்ந்து பழகணும். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். நீதிமானுடைய பாதையில் நடக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. இயேசுவினுடைய வழிகளில் நடப்பதற்கு என்ன செய்யணுமா? பிரயாசப்படணும். சங்கீதம் 1-2 வாசிப்போம். இப்போ 1ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும், ஆனால் செய்ய மாட்டோம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணிட்டோம்? சொல்லி கொடுத்துட்டோம். கர்த்தருடைய வேதத்தில் அழகா எத்தனை பேருக்கு தெரியும்? 1ஆவது சங்கீதம் நிறைய பேருக்கு தெரியும், பார்க்காம சொல்லுவாங்க. அதெல்லாம் மண்டைக்குள்ளே இருக்கு. எந்த மண்டைக்குள்ள? களிமண் மண்டைக்குள்ளே இருக்கு. களிமண் உயிரற்ற களிமண்ணுக்கு உயிர் இருக்கா? விதை போட்டால் வளரும், ஆனால் மண்ணை போட்டால் வளராது. களிமண் தான். நம்ம சரீரம் எவ்வளோ உயிர்களால் ஆயிருக்கு. நம்ம குடல் ஃபுல்லாக என்ன இருக்குது? பாக்டீரியா இருக்குது. உள்ள ஒவ்வொரு செல் இருக்குது. எல்லாமே என்ன? ஜீவனோடு இருக்குது. அதுக்கு ஜீவன் தானே வேணும். ஜீவன் தானே அதுக்கு விருதாக தானே அது உயிரடையும். வசனம் ஜீவனாக இருக்கிறது. வசனம் உள்ளே போகும்போது ஆலோசனை கிடைக்கும். கர்த்தருடைய துன்மார்க்கருடைய ஆலோசனையை நம்மக்கிட்டேருந்து வெட்டி விடுறது எதிரமா? கர்த்தருடைய ஆலோசனை மட்டும்தான். கரெக்டான நேரத்தில் கட் பண்ணி எடுப்பார் ஆண்டவர் நம்மளை. சரியான நேரத்தில் ஏற்ற வேலையில் கொடுக்கப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குதான்? வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாக இருக்கிறது. ஏற்ற வேலையில் ஆலோசனை கிடைக்கும், சரியான ஆலோசனை கிடைக்கும், சரியான வழிநடத்தல் கிடைக்கும், சரியான கைட் பண்ணுவார் ஆண்டவர். யாரும் கைட் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் கார் தெரியும். வந்து, சார் இந்த இன்சூரன்ஸ் போடுங்க சார், உங்களுக்கு வந்து நீங்கள் செத்துட்டீங்கன்னா 1 கோடி கிடைக்கும், உங்கள் மனைவி கிடைக்கும், பிள்ளைங்களுக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் மெடிக்கல்லாம் இது அப்படி இப்படின்னு போட்டார். நிறைய பேருக்கு போட்டு விட்டார். அப்புறமா விசாரிச்சு பார்த்தா 1 கோடிலாம் இல்லையா, 10 லட்சம் ரூபா தான் கிடைக்குமா. எவ்வளோ ஏமாத்திருக்காரு அப்போ? 90 லட்சம். 90 லட்சம் வருஷம் அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ அவனை கூப்பிட்டு கேட்டா, சார் அந்த கம்பெனியில் இருக்கும்போது சொல்லி எனக்கு ஒரு வேலை முடியணுன்றதுக்காக போட்டேன். இதான் மனுஷங்க அப்படியே நம்புகிற மாதிரியே பேசுவானுங்க. ஆனால் அந்த வாக்குகள்லாம் ஜீவன் இல்லாதவைகள். ஹல்லேலூயா. யாராவது உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம், கவலைப்படாத தம்பி, கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருந்து காப்பாற்றுவேன். யாரும் கடைசி வரைக்கும் இருந்து நம்ம கூட இருந்து என்ன பண்ண முடியாது, காப்பாற்றவே மாட்டாங்க. படிக்க வைக்கிறேன் உன்னை சொல்லுவாங்க, படிக்க வைக்கவும் மாட்டாங்க. என்னென்ன இந்த உலகத்தில் எவ்வளோலாம் அன்பாக இருந்தால் என்ன செய்வாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. சிலனா ஊரில் இருக்கேன் எவனா சொன்னா அவன் நம்பி போவாங்க. வீட்டில் அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க, அவங்கள தூக்கி போட்டு மெதிக்கிறது. எவனா ஊரில் சொல்லுவாங்க. அங்கே போய் என்ன செய்கிறது, அவன் காலை கழுவின்றது, ஷூவை துடைக்கிறது வேலை நமக்கு. அவன் கொடுக்குற வேலை என்ன தான், இந்த ஷூவை பாலிஷ் போட்டு வை, நல்லா சுத்தம் படுத்தி வைக்கணும். ஆனால் இங்கே வீட்டில் என்ன காலை ஆட்டின்னு என்ன செய்யுது, சாப்பாடு எடுத்துனோம் அம்மா, இங்கே உட்காந்து என்ன செய்ய, தண்ணி போட்டியா குளிக்கிறதுக்கு, அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்களாம் வாங்குவீங்க, அப்படி கேட்குறவங்களாம் செம்மடி வாங்குவீங்க. அது மட்டும் நிச்சயம். பின்னாடி கஷ்டப்படும் போது தான் என்ன தெரியும், எல்லாம் தெரியும். வலி வேதனைலாம் எப்போ தெரியும், இப்போ தெரியாது. பின் நாட்களில் நீங்கள் நிச்சயமாக என்ன செய்வீங்க. அதுக்கு முன்னாடி மனம் திரும்பிடுங்க. வாலிபனே, இள வயதும் வாலிபமும் என்ன மாயை, அவ்வளோதான். பல்லு விழுறதுக்குள்ளே என்ன செய், பொக்கடா சாப்பிட்ரு, அது கிடையாது. படி பைபிளை நல்லா படி. பல்லு விழுந்துச்சுன்னா வார்த்தை தெளிவாக வராது. கண்ணு தெரியும் போது என்ன பண்ணு,
நல்லா பைபிள் திறந்து வாசி. செல்ஃபோனை பார்த்து பார்த்து ஒரு 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 குழந்தைக்கு அப்படி கண்ணு என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி பழுத்து போச்சு. அந்த அளவுக்கு அந்த குழந்தை பார்த்துருக்கு செல்ஃபோனில். இன்றைக்கி ஃபாரின்லலாம் சொல்லி தராங்க. 2 கண்ணில் என்ன பண்ணிட்டாங்க, கட்டிட்டு 2 ரெட் கலர் பூசிட்டு ரத்தம் வர மாதிரி அந்த குழந்தைய கூட்டு வந்து அழுகுறாங்க. அந்த டீச்சர், ஐயோ உனக்கு இப்படி ஆயிருக்கக்கூடாது, பாருங்கள் செல்ஃபோன் பார்த்ததுனால தான் இப்படி வந்துச்சு. அப்போ குழந்தைங்களாம் நீங்கள் பார்ப்பீங்களா? ஐயோ நாங்கள் பார்க்க மாட்டோம். அந்த இதுன்னு சின்ன பிள்ளைங்க இப்படி மாற்ற நினைக்கிறாங்க. மாற்ற முடியுதா? கஷ்டம். கண்ணு நல்லா இருக்கும் போதே பைபிள் வாசிங்க. ஹல்லேலூயா. நான் கூட ஒரு கண்ணாடி வச்சுக்கிறேன் பாக்கெட்டில். இங்கே பாருங்கள் என் கண்ணாடி. இந்த கண்ணாடி போட்டால் தான் கொஞ்சம் என்ன தெரியுது. இப்பயாவது பைபிள் படிக்கலன்னா கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். கர்த்தருடைய ஆலோசனை அங்கே இருக்குது, கர்த்தருடைய வழிநடத்தல் அங்கே இருக்குது. கர்த்தரோடு நம்ம அங்கே உட்கார்ந்து நம்ம படிக்கும்போது கர்த்தரே நமக்கு என்ன செய்கிறாரு? ஆலோசனை தருகிறார். ஹல்லேலூயா. பைபிள் படிக்க தரலையா? யாராவது உட்கார வச்சு டெய்லியும் உட்கார வைங்க. சர்ச்சுக்கு வந்துடுங்க. இங்கே வந்தீங்கன்னா எங்கள் சாரா இருப்பாங்க. நீங்கள் பைபிள் படிக்கணும்னு கேளுங்க, வந்து உங்களுக்கு படிப்பாங்க வந்து. ஹல்லேலூயா. அது நைட் 12 மணிக்கு கூடாதுங்க பைபிள் படிக்கணும். சாரா கொஞ்சம் வாமா, எனக்கு கொஞ்சம் காமி அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. அதெல்லாம் விரும்பணும். ஆண்டவரே நாங்கள் வேதத்தை படிக்கணும், ஆண்டவரே எங்களுக்கு நீ வாஞ்சையை தாங்க. இது எல்லாம் இல்லாமல் துன்மார்க்கமாய் நடப்போம் என்றால் ஆண்டவர் சொல்றார் 6ஆம் வசனம், துன்மார்க்கருடைய வழியை கர்த்தர் அழிப்பார். துன்மார்க்கரின் வழி என்னாகும்? வழியோ அழியும். துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார். 2 வழிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. இடுக்கமான வழி, அந்த வழி இயேசு போன வழி. அதில் எல்லாராலும் போக முடியாது. நாம் இயேசுவை போல மாறினா மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியும். அதான் இடுக்கமான வழி. இயேசுவை போல நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்? குணம். அங்கே போனால் சைஸ் மட்டும் இல்லை, உள்ளே இருக்க குணமும். குணம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப பெருசாக இருக்குது, வாய் நீட்டாக இருக்குது, போக முடியாது. நான் பயங்கரமாக வாயாடிட்டே இருக்கேன், உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வாய் இருக்குன்னு நான் எதுக்கு அளவு எடுக்கணும்? நீங்கள் ஒரு இன்ச்சு டேப் எடுங்க, இல்லைனா கடையில் வாங்குங்க, வச்சு என்ன செய்யுங்க, அளவு எடுங்க. எவ்வளோ பெரிய வாய் இருக்குன்னு தெரியும். இல்லைனா எழுதுங்க, என்னென்ன பேசுனீங்கன்னு எழுதுங்க. அப்படியே அளவு எடுத்திங்கன்னா அது இன்ச்சு டேப்பே பத்தாது, அவ்வளோ பெருசாக இருக்கும் அது. அந்த வாயோடு எங்கே போக முடியாது? போக முடியாது. வாய் கண்ட்ரோல் ஆகணும். பார்வை விசாலமாக இருக்கக்கூடாது. பார்வை எப்படி இருக்கணும்? வசனத்துக்குள்ளே போனால் தான் ஒரு விசாலம் வரும், அது வேற. வசனத்துக்குள்ளே இருந்து வருகிற விசாலம் வேற. ஹல்லேலூயா. நமக்கு சைன் பண்ணிட்டாங்க, நம்ம எழுந்து நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். சீக்கிரமாக முடிங்க, இல்லைன்னா இன்னும் நிறைய உடைப்போம். கண்ணாடி சரி, எழுந்து நிற்போம். வாங்கப்பா வாங்க, யாராவது ஒருத்தர் போங்க. எல்லாரும் போயிட்டீங்கன்னா எப்படி? எல்லாம் வாங்க, உள்ளே வாங்க. ரைட், எழுந்து நிற்போம். நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாமே பக்தி இல்லாத காரியங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையினால் வருகிறது. நம்முடைய தேவனுடைய கிருபையை மாம்சத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையினால் வருகிறது. நம் கர்த்தரை விட்டு திரும்புவது, கர்த்தரிடத்தில் திரும்புவதை பற்றி சொல்ல, கர்த்தரை விட்டு அந்நிய காரியங்களுக்கு திரும்புவது, அது நம்முடைய மாம்சத்தை தூண்டி விடுகிறதுனால வருகிறது. அது துன்மார்க்கருடைய ஆலோசனை, அது பாவிகளுடைய வழி, அது பரியாசக்காரர், கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிறவருடைய வழி. அந்த வழியிலெல்லாம் நம்ம ஒரு நாளும் நிற்கக்கூடாது. நம்ம பிரயாசப்படணும். இயேசுவின் வழிக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நம்ம பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாவற்றையும் ஆண்டுகிட்ட கொடுத்துட்டோமா? எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி நாம் அவரிடத்துல கொடுத்து விட்டோமா? எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகிறாரா? இல்லை பிசாசின் தொந்தரவு உள்ள பகுதிகளை கவனிங்க, அதை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பூரண விடுதலை தருவார். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பிசாசின் தாக்குதல்களை உணர்வீர்கள் என்றால், உங்கள் குடும்பத்தில் உணர்வீர்கள் என்றால், எங்கேயாவது துன்மார்க்க ஆலோசனையோ பாவிகளுடைய வழியோ
பரியாசக்காரருடைய கூட்டத்தினுடைய ஐக்கியமும் இருக்கும் என்றால் இன்றைக்கு அவைகளை விட்டு விடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது நித்திய வழி, அது சத்திய வழி, அது அழியாமையின் வழி. ஆண்டவர் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அது கர்த்தருடைய வழி. ஹல்லேலூயா. அம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, கரங்களை உயர்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வேதத்தில் பிரியமா இருந்து ஆண்டவரே அதை தியானித்து கொண்டிருக்க கர்த்தரை என்னை பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, எப்படியாக உடைய வேதத்தை நான் ஆண்டவரே கற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. உடைய வழியை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. உடைய ஆலோசனை எனக்கு வேண்டும் ஐயா. உடைய ஆலோசனை நான் வளர்க்கப்படணும் ஐயா. கர்த்தரின் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தரின் கிருபை செய்யுங்கப்பா. சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரின் வழியில் கருத்தோடு நடந்தால் சம்பூர்ண சந்தோஷமே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ். கர்த்தரின் வழியில் கருத்தோடு நடந்தால், கர்த்தரின் வழியில் கருத்தோடு நடந்தால் சம்பூர்ண சந்தோஷமே. அல்லேலூயா. உந்தனின் பாதைக்கு வெளிச்சமுமே. அல்லேலூயா. இடரல்கள் எனக்கு இல்லையே. உந்தனின் வார்த்தையின் கால்களின் தீபமும். அல்லேலூயா. இடரல்கள் எனக்கு இல்லையே. முன்பக்கம் சவுலின் சேனைகள் நெருக்க, மறுபக்கமாகோர் வனத்தீனில் தவித்தேன். வழியில் கலங்கி நின்றேன். ஏழை என் ஜெபத்தை யெகோவா நீர் கேட்டீர். ஏழை என் ஜெபத்தை யெகோவா நீர் கேட்டீர். பெலிஸ்தரை எழும்ப பண்ணி. அல்லேலூயா. சவுலையை ஆமென். பெலிஸ்தரை எழும்ப பண்ணி. அல்லேலூயா. சவுலையை கலங்கடித்தீர். கர்த்தரின் வழியில் கருத்தோடு நடந்தால், கர்த்தரின் வழியில் கருத்தோடு நடந்தால் சம்பூர்ண சந்தோஷமே. அல்லேலூயா. உந்தனின் வார்த்தை என் கால்களின் பாதைக்கு வெளிச்சமுமே. அல்லேலூயா. இடர்கள் எனக்கு இல்லையே. உந்தனின் வார்த்தை என் கால்களின் பாதைக்கு வெளிச்சமுமே. அல்லேலூயா. அழுகையின் பல்ல காக்கீனில் நடந்தேன். அழுதிட பலனும் இல்லாமல் தோழரும் எதிர்த்தனரே. உமக்குள்ளே பலனை வெற்றிட செய்தி. உமக்குள்ளே பலனை வெற்றிட செய்தி. உம்வாக்கை நல்கினீரே. அல்லேலூயா. ஆழ்ந்த பேரின்பமே. உம்வாக்கை நல்கினீரே. அல்லேலூயா. ஆழ்ந்த பேரின்பமே. கர்த்தரின் வழியில் கருத்தோடு நடந்தால், கருத்தோடு நடந்தால் சம்பூர்ண சந்தோஷமே. அல்லேலூயா. உந்தனின் வார்த்தையின் பாதைக்கு வெளிச்சமுமே. அல்லேலூயா. இடரல்கள் எனக்கு இல்லையே. உந்தனின் வார்த்தையின் கால்களின் பாதைக்கு வெளிச்சமுமே. அல்லேலூயா. இடரல்கள் எனக்கு இல்லையே. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று நம் காணிக்கை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தரின் ஆவி எவ்விடம் உண்டோ, விடுதலை ஜெயமும் அவ்விடம் உண்டே. சாத்தானின் நுகமும் நீங்கே, அபிஷேகம் நுகத்தை முறித்திட செய்தீர். அபிஷேகம் நுகத்தை முறித்திட செய்தீர். மீட்டிடும் நாளுக்கென்றே அல்லேலூயா முத்திரை உம்மாவியே. மீட்டிடும் நாளுக்கென்றே அல்லேலூயா முத்திரை உம்மாவியே. கர்த்தரின் வழியில் கருத்தோடு நடந்தார், கருத்தோடு நடந்தார். சம்பூர்ண சந்தோஷமே அல்லேலூயா. உந்தனின் வார்த்தையை கால்களின் பாதைக்கு வெளிச்சமுமே அல்லேலூயா. இடர்கள் எனக்கில்லையே, உந்தனின் வார்த்தையின் கால்களின் பாதைக்கு வெளிச்சமுமே அல்லேலூயா. இடர்கள் எனக்கில்லையே. ஆதியின் வார்த்தை மாமிசமாகி கிருபை சத்தியமும் நிறைந்தவராகி நமக்குள்ளே வாசம் செய்தார். ஏற்போர்கள் யாரும் இயேசுவின் சுதராய், ஏற்போர்கள் யாரும் புத்திர சுவிகாரமாய் அல்லேலூயா புது ஆவி எனக்கு அளித்தார். புத்திர சுவிகாரமாய் அல்லேலூயா புது ஆவி எனக்கு அளித்தார். கர்த்தரின் வழியில் ஆமென். கருத்தோடு நடந்தார். சம்பூர்ண சந்தோஷமே அல்லேலூயா. உந்தனின் வார்த்தையின் கால்களின் பாதைக்கு வெளிச்சமுமே அல்லேலூயா. இடர்கள் எனக்கில்லையே, உந்தனின் வார்த்தையின் கால்களின் தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமே அல்லேலூயா. இடர்கள் எனக்கில்லையே. ஆமென். ஆண்டவரே, கர்த்தருடைய வழி நமக்கு சம்பூர்ண சந்தோஷத்தை கொடுக்கிறது. விசாலமான வழி ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் முடிவில் அது விஷயம் உள்ளதாக இருக்கிறது. அது நம்மை அழித்து விடுகிறதாக இருக்கிறது. எனவே தேவன் நமக்கு நியமித்த வழி இயேசுவை நோக்கி பார்த்து ஓட வேண்டிய வழி. வேறு யாரையும் பார்க்காதீங்க, இயேசுவை மட்டும் பாருங்கள். அவரை பார்க்க பார்க்க நாம் அவரை போல மாறி நம்ம கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவுக்கு தக்கபடியே அவருடைய பாதையிலே பொறுமையோடு ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. நாங்கள் பரியாசக்காரர்களைப் போல அலட்சியப்படுத்தக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், அலட்சியப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். பாவிகளுடைய வழி, உள்ள அக்கிரமம், உள்ள பாவம் வேண்டாம் ஐயா. ஹல்லேலூயா. ஓமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். துன்மார்க்குடைய ஆலோசனைகள் வேண்டாம். அப்படிப்பட்ட ஆலோசனைகளை எங்களை விட்டு அகற்றி போட உதவி செய்யும். எங்களுக்கு கர்த்தருடைய ஆலோசனை வேண்டும், கர்த்தருடைய வழி வேண்டும். ஓ கர்த்தருடைய ஐக்கியம் வேண்டும். கர்த்தருடைய ஜனங்களோடு உள்ள ஐக்கியத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாய் பெருகணும்ப்பா. ஹல்லேலூயா. நல்ல ஐக்கியங்கள் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஓ ஹல்லேலூயா. தேவனே, நல்ல வாலிபர்களுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாகட்டும். அது கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியமாக மாற்றுங்கப்பா. பெரியவர்களுக்குள்ள நல்ல ஐக்கியம் உண்டாகட்டும். பெரியவர்களாகிய நாங்கள் ஆண்டவரை இப்படி சமூகத்தில் உட்காருகிற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறீர். அதை சரியாக பயன்படுத்த உதவி செய்யுங்கப்பா. வேத வசனத்தை வாசிக்காமல் இருக்கிறவங்கெல்லாம் மனம் திரும்பணும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். அவங்க எல்லாரும் மனம் திரும்பணும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். இடுக்கமான வாசல் வழியை பிரவாசிக்க பிரயாசப்படுங்கள் என்றபடி நாம் அதற்குள்ளே பிரவேசிக்க பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகட்டும், ஆர்வம் உண்டாகட்டும்.
ஆண்டவரே இது நாங்கள் தர முடியாது ஐயா, இதை நீங்கள் தான் ஆண்டவரே தர முடியும். ஒவ்வொருத்தரையும் உணர்த்த நீங்கள் தான் வல்லவர். ஆண்டவரே சபையில் பக்தி விருத்தி பெருகணும்ப்பா, பக்தி விருத்தி அடைந்த சபையாக மாறட்டும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் பார்வைக்கு கிறிஸ்தவர்களாக இராதபடி நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே கிறிஸ்துவை போல் இருக்க, எப்பொழுதும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.